தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா முருகா. முருகா அப்படின்னாலே டக்குன்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது மயில், வேல், சேவல் இல்லைங்களா? அதே மாதிரி முருகப்பெருமான் கூடவே இருக்கக்கூடிய கிளிங்க. கிளி ரூபத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அருணகிரிநாதர் மாதிரியே நாங்க இன்னைக்கு நம்ம யூனிட்ல கிளி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பச்சை கிளி எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா நம்ம மாஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த இந்த கிளியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. கிளி பாருங்க எவ்வளோ அழகா, ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? இந்த கிளி பார்க்கும்போது எனக்கு சாட்சாத் நம்ம அருணகிரிநாதருடைய ஞாபகம் வருது. கூடவே முருகப்பெருமான் கிட்ட கிளி வந்து இப்படியே வச்சிருப்பாராம். நம்ம கிளி வந்து நம்ம சொல்ற வேண்டுதல் எல்லாத்தையுமே அருணகிரிநாதர் ரூபத்துல இருக்கக்கூடிய கிளி வந்து நம்ம சொல்ற வேண்டுதல்ல முருகப்பெருமாள் காதுல வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமாமா கிளி. சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுன்றத முருகப்பெருமாள் காதுல விழுகிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அவரு இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல நாளா நாளைக்குன்ற மாதிரி நிச்சயம் உங்க வேண்டுதலை நிறைவேத்தி வைப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த கிளி கிட்ட சொன்னாலும் கிளி போய் முருகப்பெருமாள் காதுல சொல்லுமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? எனக்கு ஏன் ஐயா தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட சொன்னேன். இது கதை மட்டும் கிடையாது, நிதர்சனமான உண்மை. இந்த குட்டி ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த அழகான கிளி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள யாருக்காவது இந்த மாதிரியான கிளி வேணும்னு நினைச்சீங்கனாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல கிளின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. அதிசயம் அநேகமுற்ற சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்க கிருத்திகா. நன்றி, வணக்கம்.